சொந்தங்கள் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது என்னை கட்டி பிடிச்சி கதறி எனக்கு முத்தமிட்டு எங்களுடைய மாவீரன் சாகலை, நாங்கள் மறுபடியும் எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டின அந்த நிலையில் நான் அவரை மீண்டும் ஒரு முறை எத்தனையோ முறை நேரில் சந்திச்சிருந்தாலும் என்னோடு சிரித்து பேசி சந்தனக்காட்டுக்கு ஒரு தீவிர ரசிகனாக இருந்து என்னை பாராட்டிய நிலையில் அப்பொழுதெல்லாம் நான் அவருடைய வரலாற்றை நான் எடுப்பேன்னு நான் நினச்சி பார்த்ததில்லை. ஏன்னா வீரப்பனார் வரலாற்றை பார்த்துட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் பேசுவார், எப்படி இவ்வளோ தத்ரூபமான. ஆனால் இன்றைக்கி அவருடைய வரலாற்றிலேயே நான் நடித்து இன்றைக்கி ஊர் உலகம்லாம் பாராட்டும் போது கண்ணீர் சிந்தி என் கன்னத்தில் அவர்கள் கண்ணீர் நனைக்க அவர்கள் முத்தமிடும்போது இன்றைக்கி அண்ணன் மாவீரன் காடுவெட்டி குரு அவர்கள் இல்லையேங்கிற அந்த ஏக்கம், கவலை, ஒரு பெருமூச்சு, ஒரு சிறு ஆறுதலாக இந்த இடத்துல அவருக்கு அஞ்சலி செலுத்திய போது இருந்தது. இந்த படைப்பு இன்னும் கொண்டாடப்படுகிற படைப்பாக இன்னும் எத்தனையோ திரையரங்குகளில் இன்றைக்கி எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழ் உறவுகள் நிறைஞ்சு நின்று பார்க்க வேண்டிய ஒரு படைப்பாக இருக்க வேண்டியதை இன்றைக்கி ஆளும் அதிகார வர்க்கத்திலிருந்து இந்த சமூகத்தை, குறிப்பாக வன்னிய சமூகத்தை கரைப்படுத்தி காயப்படுத்தி ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தில் காடுவெட்டி குரு அண்ணனை நிறுத்தி இன்றைக்கி சில திரையரங்குகள் கிடைக்காமல் செய்கிற வேலையை அல்லது இந்த படைப்பை ஒரு ஊனப்படைப்பாக மாற்றுகிற வேலையை இணையங்கள்லேருந்து இன்றைக்கி திரையரங்குகள்லேருந்து இன்றைக்கி எத்தனையோ வேலைகள் இருக்கிற திரையரங்குலேருந்து குறைக்கிற வேலையும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை விடவும் அதிர்ச்சிகரமான எத்தனையோ சம்பவங்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் மனம் விட்டு பேசுனா, அதாவது இந்த படைப்பை யாருமே பார்க்கக்கூடாதுன்னு எல்லா திசைகள்ல இருந்தும் இன்னைக்கு துரோக குரல் எழுறதுங்கிறது தமிழ் மக்களும் இந்த மண்ணையும் இனத்தையும் நேசிப்பவர்களும், இன்னும் சொல்லப்போனால் இந்த படைப்பை செய்கிறதுக்கு உலகம் முழுக்க வாழ்கிற வன்னியர்கள் தான் 13 கோடி கொடுத்துருக்காங்க. அந்த 13 கோடியில் 1 லட்சங்கிறது சாதாரணமானது இல்லை. எல்லாமே பணம் தான், உழைச்சி ரத்தம் சிந்தி சம்பாரித்து தான் இவங்கெல்லாம் தயாரிப்பாளர்கள் கொடுத்தது. எண்ணற்றவர்கள் கொடுத்த பணம் 1000லேருந்து 5000லேருந்து 50,000லேருந்து 5 லட்சம் 50 லட்சம் வரைக்கும். ஆனால் தருமபுரியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆளுக்கு 100 ரூபா போட்டு ஒரு பெரிய அரங்கத்தில் கைத்தட்ட எனக்கு கொடுத்த அந்த பணம் இருக்குல்ல, அது வாழ்க்கையில் எனக்கு மறக்கவே முடியாது. இன்றைக்கி எல்லோரும் இந்த படைப்பு பிரமாதமாகவும் பிரம்மாண்டமாகவும் நெகிழ்வாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்குன்னு அவர்கள் சொல்லும்போதே எனக்கு நன்றிக்குரிய என்னுடைய தயாரிப்பாளர்களும் அந்த 1000 பிள்ளைகள், எங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளும் என் கையில் அந்த கசங்கின நோட்டை திணிச்சு உங்களால் அற்புதமான படைப்பை கொடுக்க முடியும், சந்தனக்காடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு அவர்கள் கொடுத்த அந்த நிலை அன்னைக்கு சிலிர்ப்பு இருக்குல்ல, இன்றைக்கி எல்லாரும் சிலிர்த்து போகிறதுக்கு காரணமே அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கமும் அந்த எரிபொருள் ஓடுவதற்கான அந்த எரிபொருள் சக்தியும் தான். பார்க்கக்கூடாதுன்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்லேருந்து அரசியல்வாதிகள் வரைக்கும் இதை சுற்றி சூழ்ந்து வேற இருக்கிறதுங்கிறது அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அதனால் நீங்கள் ஆத்ம சுத்தியோட இதற்கு இந்த படைப்புக்கு துரோகம் இழைப்பவர்கள் ஆத்ம சுத்தியோட தங்களை சரி செய்திக்கணும். இல்லைன்னா அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் காலடி மண் அவர்களை வழுக்கி அந்த இடத்துல குழி தோண்டி அவர்களையே புதைத்து விடும். எனக்கு என்னென்னா, இங்கே என்னுடைய தம்பி கனல் அவர்களை சந்திக்கலாம்னு நான் நினச்சேன். அவர் சென்னையில் இருக்கிறதா சொன்னாங்க. தம்பி மனோஜ், இவர்களெல்லாம் நான் சந்திக்கணும்னு நினச்சேன். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய தாய் தன்னுடைய மூத்த வயதில் கூட என்னகிட்ட உட்காந்து அவங்க கதை சொன்னாங்க. கல்யாணி அம்மா, நான் இங்கே அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம் அல்லது வாழ்த்து வாங்கின இந்த நிலையில் அம்மா இருப்பாங்கன்னு நினச்சேன். அவங்கள்ட்டையும் ஒரு வாழ்த்து வாங்கினா அது ஒரு பெரும் பாக்கியம்னு நினச்சேன். ஆனால் அவங்க சென்னையில் இருக்காங்களாம். அதனால் இந்த நிலையில் இங்கே வந்தது உண்மையிலே
படைப்பு ஏற்படுத்தின அந்த ஒரு மகிழ்ச்சி, படைப்பை பார்த்துட்டு எல்லாரும் கொண்டாடுகிற இந்த விதம், இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படைப்பை தகர்த்து விடணும்னு நினைக்கிறவங்களுடைய அந்த நினைப்பு எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய 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 கவலையை, பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தின நிலையில் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்துட்டு போகிறதுங்கிறது, இந்த படைப்பை நான் எடுத்தவங்கிறது மட்டும் இல்லை, அண்ணன் காடுவெட்டி குரு அவர்களுடைய கதாபாத்திரத்தை ஏற்றது மட்டும் இல்லை, இன்றைக்கி அவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தது இங்கே வந்தது ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது.